Hi student, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா lesson number 3 12th standard magnetism and magnetic effects of electric current ல magnetic field at a point along a equator line by using Bohr magnet and dipole moment யூஸ் பண்ணி equatorial line பார்க்க போகிறோம் magnetic field இருக்கிற ஏரியாவில். லிசன், ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் லெசனில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இண்டக்ஷன் லெசனில் ஈக்குவட்டோரியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு ஒரு டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். ஸோ இப்போ அதே அந்த டாப்பிக்கோட டிட்டோ தான் இது, ஈக்குவட்டோரியல் லைன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன பேசிக் புரிஞ்சுக்கணும். என்ன சார் அப்படின்னா, யூ கன்சிடர் பார் மேக்னெட். ஒரு பார் மேக்னெட்டை ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த பார் மேக்னெட்டுக்கு நமக்கு தெரியும் டைபோல் அப்படின்னா ஃபஸ்ட் என்னது, சவுத் போல் டு நார்த் போல். டைபோல்னால் நமக்கு தெரியும் சவுத் போல் டு நார்த் போல். இதோட ரீஜியன் ஆர் மிட் பாயிண்ட் ஓவிலிருந்து இதோட லென்த் என்ன சார் அப்படின்னா எல். நமக்கு தெரியும் இதோட லென்த் என்னது எல். ஆக்சுவலாக இதோட மேக்னெட்டிக் ஜாமெட்ரிக்கல் லென்த் என்னது 2L. மிட் பாயிண்ட்லேருந்து ஈக்குவட்டோரியல் லைன் சொல்லியிருக்காங்க. ஈக்குவட்டோரியல் லைன் மிட் பாயிண்ட்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில், தெளிவாக புரிஞ்சு, ஆர் டிஸ்டன்ஸில் அட் பாயிண்ட் சி, அட் பாயிண்ட் என்னது சி, அட் பாயிண்ட் சி இதோட ஆங்கிள் என்னது டீட்டா. இதோட ஆங்கிள் என்னது டீட்டா. ஆக்சுவலாக இதோட ஆங்கிள் என்னவாக தான் இருக்கும், டீட்டாவாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஈக்குவல் ஆங்கிள் நமக்கு தெரியும். இது நார்த் போல். அப்போ நார்த் போலோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரேடியலி அவுட்வர்ட் இப்படி போயிட்டுருக்கும். அப்போ சவுத் போலோடது இந்த டைரெக்ஷனில் வந்துட்டுருக்கும். அப்போ இதோட டோட்டல் என்னது இது தானே, டோட்டல் இது தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இதுதான் டோட்டல். லிசன், இந்த டயக்ராமை நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். என்ன சார் அப்படின்னா, இதை மட்டும் நான் இப்படி எடுத்து இங்கே எழுதுகிறேன். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணுறேன், இங்கே எடுத்து எழுதுகிறேன் இந்த லைன். அப்போ இதுதான் சி. இந்த லைன் இப்படி ஒரு லைன் போயிட்டுருக்கு. அப்போ மேலே இருக்கிறது என்னது நார்த் போல், கீழே இருக்கிறது சவுத் போல். அப்போ என்ன எழுதுறோம், அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட், நார்த் போலோட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது பிஎன் சைன் டீட்டா. ஏன்னா ஆக்சுவலாக இது என்ன காம்பவுண்டு, பர்பெண்டிகுலர் காம்பவுண்டு. இதோட டைரெக்ஷன் ஜே கேப். அப்போ இது என்னது பிஎஸ் சைன் டீட்டா. இதுவும் ஜே கேப் தான், பட் மைனஸ், பட் என்னது மைனஸ். இப்போ இதோட ஆங்கிள் டீட்டா, இதோட ஆங்கிள் என்னது டீட்டா. அப்போ இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது பிஎன், பிஎன் காஸ் டீட்டா. ஆக்சுவலாக இது என்ன டைரெக்ஷன், ஹரிசாண்டல் காம்பவுண்ட். அப்போ இது ஐ. சில இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கிறதுனால இது என்னென்னு எழுதலாம் மைனஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் இப்படி இருக்குது, அதனால முன்னாடி மைனஸ் எழுத போகிறேன். சின்ன பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. இது ஐ கேப் ஜே கேப் மைனஸ் ஐ கேப் மைனஸ் ஜே கேப். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பிஎஸ் இது என்னது காஸ் டீட்டா ஐ கேப், நெகட்டிவ் டைரெக்ஷன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இது நார்த் போலோட டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல். ஸோ அப்போ இது சவுத் போலோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நார்த் போலோட மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிப்போம். இப்போ நார்த் போலோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கிட்டால் என்னது பிஎன் வெக்டார். லிசன், நார்த் போல்டு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதலாம், பர்பெண்டிகுலர் காம்பவுண்ட் இது எழுதலாம். ஈக்குவல் டு மைனஸ் என்னது பிஎன் என்ன டீட்டா காஸ் டீட்டா ஐ கேப் ப்ளஸ்ஸு, புரிஞ்சுருக்கணும், ப்ளஸ் பிஎன் சைன் டீட்டா என்னது ஐ கேப். எதோடது நார்த் போலோட டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டை என்ன பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம், சவுத் போல் பிஎஸ் வெக்டார் என்னென்னு எழுதலாம், அதே மைனஸ்
bs cos theta என்னது i cap புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக sin theta இது என்னது j cap மாற்றி போட்டிருக்கேன் பாரு j cap ஏன்னா y காம்பவுண்டு. அடுத்தது b ப்ளஸ் ஆக்சுவலாக ப்ளஸ் வராது ஏன் சார் அப்படின்னா இது காம்பவுண்டுன்னு கீழே இருக்குது, அதனால் இந்த டைம் என்ன வரும் மைனஸ் bs sin theta j cap. கிளியராக புரிஞ்சுதா? டவுட் இல்லை. இப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம். அப்போ b வெக்டார் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம் bn வெக்டார் ப்ளஸ் bs வெக்டார். அப்போ bn வெக்டார் என்னது மைனஸ் bn cos theta i cap ப்ளஸ் ப்ளஸ் என்னது bn sin theta j cap. கிளியராக புரிஞ்சுருக்கு. ப்ளஸ் இருக்குது ஃபார்முலாவில். இங்கே என்ன இருக்குது மைனஸ் bs கண்டுபிடிக்கிறோம் மைனஸ் bs cos theta i cap மைனஸ் என்னது bs sin theta j cap. கிளியராக புரிஞ்சிருக்கும். என்ன பண்ணலாம் இல்லை மல்டிபிள் பண்ணலாம் ஈக்குவல் டு bn cos theta i cap ப்ளஸ் bn sin theta j cap மைனஸ் மைனஸ் என்னன்னு எழுதலாம் bs cos theta i cap மைனஸ் bs sin theta j cap. கிளியராக இருக்கும். இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த் போலோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் சவுத் போலோட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது சேம். நார்த் போலோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் சவுத் போலோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேம். அப்போ என்னென்னு எழுதலாம் நமக்கு bn வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்னது bs வெக்டார். புரிஞ்சுதா? ஸோ சிம்பிளானது தான். அப்போ நார்த் போலோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் சவுத் போலோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேம் தான். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நார்த் போலோட மேக்னெட்டிக் ஃபோல்ட் ஸ்ட்ரென்த்தும் சவுத் போலோட மேக்னெட்டிக் ஃபோல்ட் ஸ்ட்ரென்த்தும் சேம். ஒரு பெருசாக ஒன்றும் தெரியல, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். அப்போ என்ன பண்ணுறோம் இங்கே இருக்கிற bn sin theta j கேப்போம் இங்கே இருக்கிற bs sin theta j கேப்போம் என்ன பண்ண போகிறோம் கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ என்ன இருக்குது ரிமைண்டர் இங்கே என்ன இருக்குது ஈக்குவல் டு மைனஸ் bn cos theta i cap மைனஸ் bs cos theta என்னது i cap. கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் ரெண்டு பக்கம் மைனஸ் காமனாக வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு என்ன இருக்குது மைனஸ் bn cos theta i cap ப்ளஸ் bs cos theta i cap. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டும் ஆட் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே பண்ண போகிறல. மைனஸ் தான் நான் வெளியே எடுத்துகிட்டலாம், பொதுவாக வெளியே எடுத்தாச்சு. அப்போ என்னென்னு எழுதலாம் ஈக்குவல் டு மைனஸ் 2 ரெண்டு ஈக்குவல் இஸ் நத்திங் பட் bn cos theta i cap. கிளியராக டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதோட டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்னது மைனஸ் 2 bn cos theta i cap. சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ நம்ம bn ஏதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட என்ன கண்டுபிடிப்போம் ஃபோல்ட் ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிப்போம். நமக்கு தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிப்போம், ஏதாவது ஒன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிப்போம். இப்போ என்ன எழுதுகிறோம் அதே தான் b வெக்டார் ஈக்குவல் டு b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -2 bn ஓட வேல்யூ என்னது μ0/4 pi qm. மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது qm ஃபோல்ட் ஸ்ட்ரென்த் r² இன்ட்டு cos theta i cap. இந்த r கண்டுபிடிக்கணும். அப்போ r கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் இதுதான் r டேஷ்னு வச்சுக்கோங்க. r டேஷ் வேணும் அப்படின்னா you know that using the Pythagoras theorem என்னது hypotenuse square is equal to என்னது opposite square plus adjacent square. இப்போ hypotenuse r dash square is equal to என்னன்னு எழுதலாம் r square plus l square. அப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் r square ஓட வேல்யூ என்னது r square plus
L square. இந்த டைம் அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ B vector is equal to minus 2 mu naught by 4 pi QM. சிம்பிளானதான் QM R square plus L square. கிளியராக புரிஞ்சிருக்கும். R square plus L square என்னது? cos theta I cap. அடுத்து என்ன கண்டுபிடிப்போம்? இதுக்கு cos கண்டுபிடிப்போம். அப்போ cos thetaக்கு ஃபார்முலா தெரியும். நமக்கு cos thetaக்கு ஃபார்முலா என்னது? cos theta is equal to, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதே ஆப்போசிட் ஹைப்போட்டனஸ் cos theta இங்கே எழுதுகிற cos theta is equal to adjacent by என்னது? ஹைப்போட்டனஸ். இப்போ நான் adjacent என்னது? L. அப்போ cos theta is equal to adjacent L. L by என்னது? ஹைப்போட்டனஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ என்னது? the root of R square plus L square. கிளியராக இருக்கீங்களா? அப்போ cos thetaவோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் இங்கே எழுதுகிறேன். B vector is equal to minus 2 mu naught by 4 pi. mu naught by 4 pi அதே QM தான். என்னது? QM magnetic field strength R square plus L square. கிளியரா? அந்த cos thetaவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருப்பேன்? adjacent by hypotenuse. அப்போ adjacent என்னது? L. hypotenuse என்னது? the root of R square plus L square. என்னது? I cap. அந்த யூனிட் வெக்டார். இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த ரெண்டு டினாமினேட்டர் ரெண்டு சேம். ஆக்சுவலாக இப்படி தான் இருக்குது. B vector is equal to minus 2 mu naught by 4 pi QM வெளியே எடுத்துட்டா என்னென்னு எழுதலாம்? இந்த L டேமு இருக்கு வேண்டாம். அப்போ L டிவைடட் பை என்னென்னு எழுதலாம்? QM வெளியே எடுத்துட்டல. அப்போ R ஸ்கொயர் ப்ளஸ் L ஸ்கொயர் இன்ட்டு இந்த ஸ்கொயர் ரூட் எப்படி எழுதலாம்? இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் L ஸ்கொயர் என்னென்னு எழுதலாம்? R ஸ்கொயர் ப்ளஸ் L ஸ்கொயர் பவரில் 1/2 நம்ம எழுதலாம்ல. அப்போ என்ன எழுத போகிறோம்? R ஸ்கொயர் ப்ளஸ் L ஸ்கொயர் பவரில் 1/2 என்னது? I cap. நமக்கு தெரியும் டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட் என்னது? PM வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்னது? 2QML. 2QML. இங்கே 2 இருக்குது, இங்கே QM இருக்குது, இங்கே L இருக்குது. அப்போ இந்த 2QML என்னன்னு எழுதலாம்? டைபோல் மூமெண்ட்னு எழுதி எல்லாமே நம்ம இங்கே எழுதுகிறோம் பாருங்கள். அழிச்சிட்றத இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். என்னென்னு எழுதலாம்? இப்போ B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு 2QML டைபோல் மூமெண்ட்னு எழுதுகிறேன். அப்போ ஆக்சுவலாக என்னென்னு எழுதலாம்? mu naught by 4 pi PM வெக்டார். PM வெக்டார் வேண்டாம், யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு வெக்டார் இருக்குது. PM 2QL எழுதியாச்சு. ரிமைண்டர் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. மைனஸை விட்டுட்டேன். மைனஸ் mu naught by 4 pi இந்த 2QML அது என்னவா நான் மாற்றிட்டேன்? டைபோல் மூமெண்ட்டாக மாற்றிட்டேன். அப்போ ரிமைண்டர் என்ன இருக்குது? R ஸ்கொயர் ப்ளஸ் L ஸ்கொயர், R ஸ்கொயர் ப்ளஸ் L ஸ்கொயர் பவரில் 1/2. ஆக்சுவலாக இது பார்க்குறது டினாமினேட்டர் ரெண்டு எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. நான் இப்படி எழுதுகிறேன் பாருங்கள். 1 டிவைடட் பை R ஸ்கொயர் ப்ளஸ் L ஸ்கொயர் பவரில் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. பட் இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ அங்கே 1 ப்ளஸ் 1/2 என்னன்னு எழுதலாம்? 3/2ன்னு எழுதலாம். அப்போ இது என்னது? 3/2 I cap. 3/2 என்னது? I capன்னு எழுதலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்ன சார் அப்படின்னா, இந்த லென்த்து ரொம்ப கம்மியாக இருக்குது. தென் கம்பேர் டு இந்த ஈக்குவட்டரியல் லென்த், இந்த லென்த் ஆரை கம்பேர் பண்ணும்போது L எப்படி இருக்குது? ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்ம ஆக்சல் லைனில் பார்த்துருப்போம். அப்போ R கிரேட்டர் தென் என்னது? L. அப்போ அந்த R ஸ்கொயர் என்ன பண்ணலாம்? நெக்லேட்டட் பண்ணிடலாம். அப்போ B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் mu naught by 4 pi PM magnetic dipole moment divided by 1 divided by என்னன்னு எழுதலாம்? R ஸ்கொயர் பவரில் என்னது? கியூப். R ஸ்கொயர் என்னது? பவரில் கியூப் இல்லை 3/2
டூ என்னது ஐ கேப். இந்த ஸ்கொயருக்கு என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதாம், மைனஸ் மியூ நாட் பை 4 pi மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் என்ன எழுதலாம், மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் டிவைடட் பை ஆர்ஸ் கியூப் என்னது ஐ கேப். இதுதான் சார் இங்கே இருக்கிற ஈக்குவட்டோரியல் லைன். கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லிசன் ஸ்டூடெண்ட், இங்கே நீ ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் அப்சர்வ் பண்ண அப்படின்னா இந்த 5 மார்க் ரொம்ப ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருப்போம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில், அந்த டாப்பிக்கோட கண்டினியூட்டி தான். அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு படிச்சிருக்கேன், இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு படிச்சிருக்கேன். அங்கே எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டுன்னு படிச்சிருக்கேன், இங்கே மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். சின்ன வித்தியாசம் தான். ஸோ அங்கே என்ன படிச்சிருக்கோ அதே தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ பட் இங்கே என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று ஆக்சியல் லைன், இன்னொன்று என்னது ஈக்குவட்டர் லைன் பார்த்தோம். அப்போ ஆக்சியல் லைனோட டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைஸாக இருந்திருக்கும். எப்படி சார் சொல்கிறீங்க, டைஸாக இருந்திருக்கும். எப்படி சார் அப்படின்னா பி வெக்டார் ஆக்சியல் லைன் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்சியல் லைன் 2 என்னது pm divided by 4 pi sorry yes mu naught by 4 pi. இங்கே 2 mu naught by 4 pi 1 divided by என்னது அதே ஆர்ஸ் கியூப் தான். பட் இங்கே என்ன இருந்திருக்கு அப்படின்னா பாசிட்டிவில் டைஸாக இருந்திருக்கும், பாசிட்டிவில் தான் இருந்திருக்கும். பட் எப்படி இருந்திருக்கும், டைஸாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டர் லைனில் நெகட்டிவில் இருந்திருக்கு. ஈக்குவட்டர் லைனில் எப்படி இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க். நல்ல கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா இந்த லெசனையும் ஃபஸ்ட் லெசனையும் கம்பேர் பண்ணி, தேர்ட் லெசனையும் ஃபஸ்ட் லெசன் நல்லா கம்பேர் பண்ணி டீட்டெயிலாக படிங்க. தேங்க்யூ. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.